ஆமா, என்ன ஆச்சு நந்தினி? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ பண்றது சரியில்லத்தான் சார். வேண்டாம், போதும். பேசாம அம்மாச்சி, அப்பா, தங்கச்சிங்க எல்லாரையும் நம்ம ஊருக்கே அனுப்பிடலான்னு இருக்கேன். ஏய் நந்தினி, என்ன இது? இப்பெல்லாம் நீ என்னோட தாய்க்குள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய் இங்க பாரு, கிராமத்துல புனிதாவுக்கு என்ன கரியர் இருக்க போகுது? இல்ல நம்ம ரஞ்சிதாவுக்கு நல்ல படிப்பு கிடைக்குமா? ஏய் இங்க பாரு, மத்தவங்க பேசுறத வச்செல்லாம் நீ முடிவெடுக்காத, புரியுதா? இல்ல அத்தான் சார், அவ சரியில்லை. இங்க இருந்தா அவ நிச்சயம் நல்லா இருக்க மாட்டா. ஏய் ஹலோ, என்ன? கம் ஆன், எதுக்காக டக்குன்னு இப்ப நீ இவ்ளோ மர்மமா பேசிக்கிட்டு இருக்க? எதை வச்சு இப்ப சொல்ற நீ புனிதா சரியில்லைன்னா? இன்னைக்கு காலையில புனிதா ஆபீஸ் போகும்போது நான் பின்னாடியே போனேன். பாத்தியா, எதை பண்ண வேண்டான்னு நான் சொன்னனோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் போனதுனால தானே சார் அங்க நடந்தது எனக்கு தெரிஞ்சது. அப்படி என்ன தெரிஞ்சிச்சு? என்ன தெரிஞ்சிச்சு? பையனை நிச்சயமா அவளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள அவன் கூட தனியா ஒரு வீட்டுக்கு போறா, கல்யாணம் ஆகாத பொண்ணு. இப்படி எல்லாம் யாரும் இல்லாதவங்க வீட்டுக்கு ஒரு பையன் கூட போகலாமா சார்? அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏய் இத பாரு, கம் ஆன், கூல். இங்க பாரு, நார்மலா நீ இந்த காமன் மேன் மாதிரிலாம் யோசிக்காத. நாம கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் எதுவா இருந்தாலும் நாம அந்த விஷயத்தை பத்தி தீர விசாரிக்காம நீ எதுவுமே தப்பா நினைக்க கூடாது நந்தினி. சரி, ஓகே, ஒரு வீட்டுக்கு அவ தனியா போன, அதானே நீ சொன்ன காரணம். அதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லார் மாதிரியும் நீயும் அவளோட தப்பான நோக்கத்திலேயே பாப்பியா? வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நீயே அவளை ஸ்ட்ரெயிட்டா கேட்டுற வேண்டியது தானே? அந்த உரிமை இருக்கு இல்லையா உனக்கு? நான் கேட்டா சார், அங்க யாரோ புத்தி சுவாதனம் இல்லாத பொண்ணு இருக்காளாம், அவளுக்கு சாப்பாடு தரணுமா, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா. எனக்கு அது நம்பர் தான் வேண்டாமானே தெரியல. இல்ல, அப்படி சொன்னா நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா உன்னோட தங்கச்சி தான் அவ. இங்க பாரு, உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு நீ தானே நம்பணும் அவள. இல்ல அத்தான் சார், எனக்கு இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது. நான் அந்த வீட்டுக்குள்ள போனேனே, அங்க அந்த பொம்பளைங்க எல்லாம் பயன்படுத்துற அந்த சென்ட் பாட்டில், நீங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒன்னு அடிச்சு காமிச்சீங்களே, அதே சென்ட் பாட்டில். அதே சென்ட் பாட்டில்?